ஓகே, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கைன்மாஸ்டர்லேயே எப்படி ஈஸியாக கிரியேட் பண்ண தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க. நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அந்த பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கைன்மாஸ்டர்லேயே எடிட் பண்ண போகிறோம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எனக்கு கைன்மாஸ்டர் டியூட்டோரியல் தான் போட போகிறோம். கைன்மாஸ்டர் டியூட்டோரியல் அண்ட் பிளாக் ஸ்கிரீன் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் போட போகிறோம். இந்த சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, வீடியோக்களை போகலாம். மொபைலில் இருக்கிற கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா 3 ரேஷியோ வரும். அதில் 1:1 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த ரேஷியோ தான் இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஓகே, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். மேலே பார்த்தீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மீடியாங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு தனி ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி பிளாக் கலர் செலக்ட் பண்ணுங்கள். பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணுமோ அவ்வளோ நேரத்துக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் மீடியாவில் போங்க. மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான அந்த பேக்ரவுண்ட் பிளாக் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பிளாக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தந்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ வந்து நான் பிளாக் ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருந்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கையாலேயே மேனுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கீழே ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். அதை வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த பிளாக் ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அதோட வால்யூமை வந்து குறைச்சிருங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்கும். அதனால் நீ இதோட வால்யூமை குறைச்சிருங்க. இல்லைனா மேலே ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இதை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வந்து வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணுமோ அவ்வளோ நேரத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 14 செகண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போங்க. அந்த ஆடியோ செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சாங்கை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சாங் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ யூஸ் பண்ணுற சாங்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துக்கிறேன். ஒரே லிங்காக தந்துக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ நான் சாங் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து அதை எனக்கு தேவையான இடத்துல கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லேயருங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அந்த லேயருங்கிறத செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வேர்டை டைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு வேர்ட் டைப் பண்ணுங்கள். நான் டைப் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான வேர்டை. ஓகே, டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா மேலே ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஃபாண்ட்டை. ஓகே, நான் வந்து ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒயிட்டே வச்சுருங்க. ஒயிட் தான் நல்லாயிருக்கும். வேணும் அதில் போய் கலர் சேஞ்ச் பண்ணிங்க. நான் வந்து ஒயிட்டே வச்சுக்கிறேன். ஒயிட் வச்சுட்டு அதை ரொட்டேட் பண்ணிடுங்க. அந்த ஏரோ பக்கத்தில் கீழே ஒரு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அதை வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நீ வந்து சென்டராக அலைன் பண்ணிடுங்க கரெக்டாக. ரொம்ப சிம்பிள் தான். இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இதுலேயே தான் நம்ம அந்த ஃப்ளவர் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளவர் பிஎன்ஜி எல்லாமே அது எப்படி ஆட் பண்ணது பார்க்கலாம். எகைன் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்தவே செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து லேயரை செலக்ட் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த ரெண்டு பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். நான் ஃபஸ்ட்டு பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக அந்த டிக்கு மேலே கொண்டு வச்சுருங்க. அதாவது ஃபஸ்ட் லெட்டருக்கு மேலே கொண்டு வச்சுருங்க. இந்த மாதிரி மேலே கொண்டு வச்சுட்டு கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்துருங்க. பின்னாடி போயிடும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அடுத்த பிஎன்ஜி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பிஎன்ஜி டிஸ்கிரிப்ஷனில் வந்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நான் அடுத்த பிஎன்ஜி ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து லாஸ்ட் லெட்டரில் கொண்டு போய் வச்சுருங்க. இந்த மாதிரி லாஸ்ட் லெட்டரில் கொண்டு போய் வச்சுருங்க. ரொம்ப சிம்பிள் தான். லாஸ்ட் லெட்டரில் கொண்டு போய் வச்சுட்டு எகைன் வந்து 3 டாட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்துருங்க. அந்த அந்த பிஎன்ஜி வந்து பின்னாடி போயிடும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். பின்னாடி போனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அந்த 3 டாட் செலக்ட் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. அந்த பிஎன்ஜி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள்.
அந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும், பார்க்கவே செம்மையாக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கைன் மாஸ்டரில் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த ஷேர் ஐக்கனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா ரெசல்யூஷன் வந்து 1080p வச்சுருங்க, ஃப்ரேம் ரேட் 60fps வச்சுருங்க, பை ரேட் ஃபுல் வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.